ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங்லேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு வெனஸ்டே ஹஸ்பண்ட் வந்து இந்தியா வராரு. ரொம்ப ஹாப்பி. நானும் மித்துவும் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸாக ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணோம். மித்து தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பாக்காக. நாளைக்கு வந்துடுறாரு அவர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நேற்று அக்ஷய திதி. என்ன தான் கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே நம்ம மக்கள் சூப்பராக போய் கோல்டும் சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது தான். பட் நான் எதுவும் பெருசாலாம் வாங்கலை அக்ஷய திதிக்கெலாம். வீட்டில் கல்லுப்பு, சுகர், மஞ்சத்தூள் மட்டும் வாங்கி காலையில் வச்சு சாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன். ஈவினிங் வந்து ஜிம் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கு ஏற்றிட்டு ஓம் நம சிவாய எழுதலான்னு உட்காந்துட்டேன். இந்த சம்மர் ரொம்ப முடியலைங்க. ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கிறேன் நான். எனக்கு ஸ்வெட்டாகி தலைவலி எல்லாமே வருது. ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது. பட் கோல்டு ஈஸியாக வந்துடுது. சரி, ஹஸ்பண்டும் வராரா. எங்கள் பாட்டி சூப்பராக கூழ் பண்ணுவாங்க. கூழுக்கு வந்து மாவு புளிக்க வச்சு அடுத்த நாள் தான் செய்வாங்க. அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இன்ஸ்டண்ட்டாலாம் கூழ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் காட்டுற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் எங்கள் பாட்டி செய்கிற மெத்தட். நைட்டே வந்துட்டு ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சிடணும். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், டயட்டு வெயிட் லாஸில் இருக்கேன். ஸோ மித்துக்குட்டிக்கு மட்டும்தான். அப்பா வந்துட்டு இடியாப்பம் வாங்கிட்டு வந்தார், ரசம் இருந்தது. மித்துக்கு வந்து இடியாப்பமும் ரசமும் போட்டு கொடுத்துட்டேன். அம்மா வந்துட்டு இந்த மோட்டர் பிஸ்டல் வாங்கி கொடுத்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. மகாபலிபுரத்தில் 700 கொடுத்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் 3 டேஸ் கழிச்சு தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயும் அங்கேயும் நல்லா இடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் வடிப்போம் பார்த்தீங்களா, கஞ்சி தண்ணி, அதை போட்டு ஒரு 2 to 3 டேஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூந்தமல்லி அண்ட் ஆவடி இன்னும் அரௌண்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற பேஜை இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரௌனிஸ் பை பிருந்தா சூப்பராக இருக்குங்க. இவங்ககிட்ட ப்ரௌனி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரௌனி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ப்ரௌனி பை பிருந்தா இன்ஸ்டாகிராம் பேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் மாவு போட்டேன். ஏன்னா நாளைக்கு ஹஸ்பண்ட் வராரு. ஸோ நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இட்லி தோசை பேட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ பேட்டருக்கு அரைச்சிட்டேன். கிரைண்டர் வந்து டில்டிங் கிரைண்டர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும். ரொம்ப மெஸ்ஸி ஆகாது பிளேஸ் எல்லாம். எதுவும் இல்லை, மாவெல்லாம் நம்ம வழிச்சிட்டு தண்ணி ஊற்றிடணும். நல்லா அந்த கல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதிலே டிஷ் வாஷ் லிக்விட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு கையால் இல்லை ஸ்க்ரப்பால் அப்படி அப்படியே கிரைண்டர் ஓட விட்டே நல்லா தேய்ச்சிருங்க. கம்ப்ளீட்டாக தண்ணி முழுகிற அளவுக்கு நல்லா போட்டுட்டு ஒரு 1 to 2 minutes கிரைண்டர் ஓட்ட விட்டுருங்க. நல்லா ஓடின கிரைண்டரை அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு டில்ட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுங்க. அப்புறம் சும்மா ரன்னிங் வாட்டரில் நம்ம சும்மா அந்த கல் எடுத்து இந்த ட்ரம் எடுத்து வாஷ் பண்ணால் போதுங்க. சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் கிரைண்டர் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு அரைக்கணும் அப்படின்னாலே எனக்கு வந்து இந்த வாஷ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையாக இருந்தது. பட் இப்படி வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது, குயிக்காக. எதுவும் இல்லை, இந்த ரன்னிங் வாட்டரில் லைட்டாக நம்ம காட்டினா போதும், தண்ணியை சூப்பராக கம்ப்ளீட்டாக வாஷ் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. நானும் சாப்பிட்றதில்ல, மித்து மட்டும்தான். நாளையிலேருந்து ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் சாப்பாட்டுக்குன்னு மெனக்கட்டு எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் மித்துவும் இந்த 25 டேஸாக போனதால் அந்தளவு பெருசாக இல்லை. மோஸ்ட்டாக டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே போயிடுச்சு. மித்துவும் பெருசாக ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ மேனேஜ் பண்ணிட்டோம். நைட்டு இந்த மீன் குட்டிக்கு சாப்பாடு போட்டு தூங்க போயிட்டோம். நான் மித்து மட்டும்னால 8:30க்குலாம் தூங்க போயிடுறோம் குயிக்காக. ஸோ நாளையிலேருந்து லைஃபே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இது இன்றைக்கி மார்னிங் எடுத்தது. இந்த கூழ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த ரைஸ் வந்து உடச்ச ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் மில்லட்டு, அப்படின்னா ப்ரோக்கன் வீட், இதுலேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து மில்லட் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கணும். மாவு எவ்வளோ ராகி மாவு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள், நேற்று நைட்டு நம்ம ஊற வச்சது. இப்போ நான் திணை அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால ஒரு 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிட்டு குக் ஆகணும். பாருங்கள், இது பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. ராகி மாவு இந்த மாதிரி புளிச்சு நீங்கள் கூழ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இப்போ திணை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 75% குக் ஆனால் போதும், கம்ப்ளீட்டாக குக் பண்ணிடாதீங்க. 75% குக் ஆனதும் நம்ம இந்த புளிச்ச ராகி மாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஊற்றும் போதே நீங்கள் கலக்கிடுங்க, ஏன்னா இல்லாட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி போட்டு நல்லா நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து க்ளே பாட்டில் பண்ணுறதால கண்டிப்பாக அடி பிடிக்கும், இல்லாட்டி அந்த பேர்ன் ஸ்மெல் வரும் கூழில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம பக்கத்துலேயே இந்த மெனக்கெட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி அடியிலெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான கூழ் ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் போட்ட கலருக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியும், ப்ரௌன் கலரில் கிட்டத்தட்ட மாறி இருக்கும். தண்ணி தொட்டு பார்த்தா நமக்கு கையில் ஒட்டக்கூடாது, அதுதான். இப்போ ஒரு 8 hours கழித்து நம்ம தயிர் போட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் ஃபுட்டும் ஃபேமிலியும் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே நல்லா பார்த்து நம்ம ஃபுட்டையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணோம், ஃபேமிலியும் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்மளும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.